வணக்கம். வாழ்க வளமுடன். இது தூயமல்லி அரிசிங்க. இதில் சாப்பாடு செஞ்சு சாப்பிட்டோம்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இது நார்ச்சத்து நிறைய இருக்கிறதுனால வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கலாம். அதே நேரத்தில் ரொம்ப அதிகமாகவும் எடுத்துக்கக்கூடாது. அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா வயிற்றுப்போக்கு வரும். இப்போ அதுக்கு கீரை கடையில் ரெடி பண்ணிக்கலாம். பாசிப்பருப்பு கொதித்ததுக்கப்புறமா கீரையை போட்டுக்கலாம். இதை கீரை கடையில்னு சொல்லலாம், பாசிப்பருப்பு போட்டு கீரை கூட்டுன்னு சொல்லலாம். பாசிப்பருப்பு கொதித்ததுக்கப்புறமா கீரையை போட்டுட்டு கீரை கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறமா அதுலேயே இடித்த சின்ன வெங்காயம், பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஒரு 4 வெங்காயம் எல்லாத்தையும் அந்த வெந்த கீரைக்குள்ளே போட்டுக்கணும். கீரை கடையில் பருப்பு போட்டும் செய்யலாம், தக்காளியும் போட்டுக்கோங்க. பருப்பு போடாமலும் செய்யலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், அவ்வளோதான். வெந்ததுக்கப்புறமா கீழே இறக்கிட்டு உப்பு போட்டு கடைஞ்சிட வேண்டியதுதான். இப்போ அந்த தண்டை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதுலேயும் அதிக நார்ச்சத்து இருக்கிறதுனால இதை நம்ம அதை ஒரு பொரியல் பண்ணிக்கலாம். இடித்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த சின்ன வெங்காயம் இதெல்லாம் எடுத்துகிட்டு தண்டு நல்லா வதக்கணும். எண்ணெயிலேயே வதக்கினதுக்கப்புறமா நான் இடித்து வச்ச எல்லாத்தையும் போட்டு அதையும் வதக்கிடணும். உப்பு இப்போவே போடக்கூடாது. போட்டுட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டு சுத்தமாக மாறிடும், நல்லாவே இருக்காது. அவ்வளோதான். 2 பச்சை மிளகாயும் போட்டுட்டு வதக்கி விட்டுற வேண்டியதுதான். இப்போ வெந்ததுக்கப்புறமா உப்பு, திருவின தேங்காய் இதையும் போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தண்டை வேஸ்ட் பண்ணாதீங்க. சில பேர் தூக்கி போட்டுருவாங்க. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. மத்தியானம் சாப்பிட்றலாம் வாங்க. பார்த்திங்களா, இதுக்கு ஏன் தூய மல்லின்னு வச்சுருக்காங்கன்னு இப்போ தெரியுதுங்களா? எவ்வளோ ஒயிட்டாக அழகாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு. கீரை கடையல், கத்திரிக்காய் தக்காளி போட்ட காரக்குழம்பு, தண்டு பொரியல், அப்புறமா கொஞ்சமாக பருப்பு பொடி. நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றி சாப்பிட்லாம் பருப்பு பொடியை. சாப்பாடு வச்சு கடைஞ்ச கீரையும் வச்சுட்டு தண்டு பொரியலும் வச்சு சாப்பிட்ணும். புளிக்குழம்பு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் டேஸ்ட். எவ்வளோ ஒயிட்டாக இருக்குது பார்த்திங்களா? தூய மல்லின்னு பேருக்கு ஏற்ப இருக்குது பாருங்கள் சாப்பாடு. தேங்க்யூ.